Taste the Daily. விருதுநகர் மாவட்டத்தில் பொங்கலுக்கு அரசு வழங்கிய இலவச வேட்டி சேலையை வழங்காமலேயே வழங்கியதாக கணக்கு காட்ட சொல்லி நியாய விலைக்கடை ஊழியரை மாவட்ட கூட்டுறவு சார் பதிவாளர் மிரட்டிய ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகரில் 50% அட்டைதாரர்களுக்கு கூட பொங்கல் தொகுப்பில் இலவச வேட்டி சேலைகளை திறனற்ற திமுக அரசு முழுமையாக வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் பொங்கலுக்கு அரசு வழங்க வேண்டிய இலவச வேட்டி சேலையை வழங்காமலேயே வழங்கியதாக கணக்கு காட்ட சொல்லி நியாய விலைக்கடை விற்பனையாளர் ஒருவரிடம் மாவட்ட கூட்டுறவு சார் பதிவாளர் நாகராஜன் என்பவர் பொய்யான ரசீது கேட்டு மிரட்டியுள்ளார். இதுகுறித்த ஆடியோ தற்போது வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் பொய்யான கணக்குகளை காட்டி ஏமாற்றுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தில் மாணவிகளிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டிருந்ததை தட்டி கேட்டதால் பேருந்து ஓட்டுநரை பள்ளி மாணவர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்து நிலையத்தில் காலியாக இருந்த மாநகர அரசு பேருந்தில் அரசு பள்ளி மாணவர்கள் சிலர் பள்ளி மாணவிகளுடன் அமர்ந்து சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதை பார்த்த பேருந்து ஓட்டுநர் செல்வம் என்பவர் அவர்களை திட்டிவிட்டு பேருந்திலிருந்து இறங்குமாறு கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பள்ளி மாணவர்கள் செல்வத்தை தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றனர். இதனை கண்ட ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மாணவர்களை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பள்ளி மாணவர்கள் தவறான பாதையில் சென்று சீரழிந்து வருவதை கண்டு கொள்ளாமல் திராவிட மாடல் அரசு இருப்பதாக பெற்றோர்களும் பொதுமக்களும் வேதனை தெரிவித்திருக்கின்றனர்.